உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் பாவம் செய்தவர்களே அந்த பாவம் செய்துவிட்டு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்றுக் கொள்கிறார்கள், சுத்தமாக்கப்படுகிறார்கள். உலகத்தில் இருக்கிற என்ன மனுஷனை காட்ட முடியும்? முற்றிலுமா பரிசுத்தமாகிற மனுஷனுக்கு யாரை காட்ட முடியும்? மனுஷனா பிறந்த இயேசு கிறிஸ்துவை தவிர, இந்த பூமியில மனுஷகுமாரனா பிறந்த இயேசு கிறிஸ்து தவிர முற்றிலும் யாரும் பரிசுத்தமான சரித்திரமே கிடையாது. எத்தனை தடவை தான் சொல்றது? 2020 விழுந்து போனது உண்மைதான். 2020 விழுந்து போனது உண்மைதான். ஊழியர் செய்யாத இருந்தது உண்மைதான். ஜெப கூட்டம் நடத்தாத இருந்தது உண்மைதான். ஒற்றுக்கொள்கிறேன்ப்பா, நான் படிக்கல எதையோ. ஆமா, நான் ஜெப கூட்டம் நடத்தாம இருந்தேன், ஊழியர் செய்யாம இருந்தேன். இப்ப கர்த்தரை முற்றிலுமா ஆராதிச்சு கர்த்தருக்கு உண்மையா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு தெரியுமா? ஆனா என் கர்த்தருக்கு தெரியும். முகத்தை பார்க்கிற உனக்கு என்ன பத்தி தெரியாது, ஆனா உள்ளத்தை பார்க்கிற கர்த்தருக்கு என்ன பற்றி முற்றிலுமா அறிஞ்சிருக்கிறார். கர்த்தரை கூட வாசி செஞ்சு கொண்டிருக்கிறார். பரிசுத்தம் இல்லாதவன் வாசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாத வேதத்தை தொட முடியாது. ஹல்லேலூயா. கொஞ்சம் கர்த்தருக்கு பிடிக்காத பாவத்தை ஏதாச்சும் நான் ஒரு சின்ன காரியத்தை செஞ்சுட்டா கூட பைபிள் பக்கத்துல நடந்துட்டு பயப்படுவேன். பைபிள் எங்க இருக்குதா அதை தொடுத்து கூட போக மாட்டேன், பயம். ஆனா எத்தனை கிறிஸ்தவர்கள் பாவம் செய்து விட்டு தைரியமா கர்த்தர் வேதத்தை தொடுறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க. நீங்க எத்தனை பாவம் செஞ்சு கர்த்தருக்கு இப்படி ஆராதிக்கிறாங்க, வேத வாசி ஆராதிக்கிறாங்க. பயம் இல்லையா அவனுக்கு? கர்த்தருக்கு பிடிக்காத ஏதாச்சும் ஒரு சின்ன பாவத்தோட இதை தொட்டுறதுக்கு பயப்படுவேன். இசை கருவி தொடுறதுக்கு நான் பயப்படுவேன். இந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு நான் பயப்படுவேன். இந்த இடத்துல நான் வரமாட்டேன். ஒரு சின்ன கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு ஏதாச்சும் ஒரு பாவத்தை செஞ்சுட்டாக்கா கர்த்தரை நான் எங்க நிலையில பிரசங்கிக்கிறனோ அந்த இடத்துல நிக்கிறதுக்கு போயிடுவேன். இசை கருவி வாசிக்கிறதுக்கு போயிடுவேன். வேதத்தை தொடுறதுக்கு பயப்படுவேன். பாட்டு புக்க தொடுறதுக்கு பயப்படுவேன். கர்த்தர்கிட்ட அவ்வளவு பயபக்தியோடு நெருங்கணும். அன்னைக்கு ஒரு நாள் நான் பிரசங்கிச்சேன், கர்த்தருக்கு பயந்து வாழுங்கன்ட்டு. ஒரு சபையில இருக்கிற விசுவாசி வந்து கமெண்ட் பண்றாரு. என்ன கமெண்ட் பண்றாரு தெரியுமா? கர்த்தர்கிட்ட பயந்து போக தேவையில்லைங்க, அன்பா போகணும். கர்த்தர் அன்பானவர் தாயா. அவர் அன்பா இருக்கிற மீண்டும் மீண்டும் பாவம் செஞ்சு கர்த்தரோட நாமத்தை தூசிச்சு கொண்டிருக்கிறார். லவ் பண்ணிக்கின்னு ஊரெல்லாம் சுத்த முடியாது. நீ என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறோன்னு தெரியுமா? ஆனா அதுக்காக உனக்காக நான் பைபிளை தூக்கி சைட்ல வச்சுட்டு உன் பின்னாடி சுத்த முடியாது. நீ மேல இந்த அளவுக்கு பைத்தியமா இருக்கிற எனக்கு தெரியும், ஆனா உனக்காக நான் பைபிளை தூக்கி வச்சு சுத்த முடியாது. எல்லாரும் நான் பண்ண மாட்டேன். நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், கர்த்தருக்கு தான் கொடுக்குவேன். என் பேர் ஃபுல்லா கெட்டு போயிடுச்சு. ஜப கொடுத்து வந்தவங்கள நானு தப்பா பார்த்தேன். என்ன பொய்யுங்க. ஆராதனை கர்த்தரை துதிக்கிறன்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே என்கிட்ட ஜப கூட்டத்துக்கு வந்து அத்தனை பேருக்கும் தெரியும். ஜப டைம்ல நான் யாரும் கண்களை திறந்து பார்க்கவே மாட்டேங்க. ஆராதிக்கும் போது கர்த்தரையே லவ் பண்ணி ஆராதிப்பேன், பாட்டு பாடுவேன். பிரசங்கிக்கும் போது கண்களை மூடி கர்த்தரோட வார்த்தையை வாயில ஆண்டவர் பேசும்போது அப்படியான கண்ணு மூடி நான் பிரசங்கிக்குவேன். கர்த்தரோட சமூகத்துல ஆராதிக்கும் போது கர்த்தரை துதிக்கும் போது தேவ வார்த்தை குடிக்கும் போது நான் யாரும் கொஞ்சம் பார்க்க மாட்டேன் தெரியுமா? ஆனா நானு ஜெப கூட்டத்துக்கு வந்தோம்ல, நான் தப்பான முறையில பார்த்தேனா? இயேசு எனக்குள்ள இருக்கிறபடியா நான் இயேசுக்காக தான் பேசுறேன். இந்த செகண்ட்ல இருந்து நான் வாழ்கிற நாட்கள் இயேசுக்காக தான் வாழ்வேன். இந்த செகண்ட்ல இருந்து என் வாழ்நாள் ஃபுல்லா இனிமே நான் இயேசுக்காக தான் வாழ போறேன். யாருக்காகவும் இல்ல, இயேசுக்காக தான் வாழ போறேன். இனி என் வாழ்க்கையில யாருமே எனக்கு வேணாம். நீ கூட எனக்கு வேணாம். யாருமே எனக்கு வேணாம். யாரு மேல அன்பு வச்சா அவங்க ஓடிடுறாங்க, ஏமாத்திட்டு போயிடுறாங்க. யாரு மேல அன்பு வச்சாலும் இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா, நீ அன்பு முற்றிலுமா அன்பு வைக்கிறது யார் மேல இருக்கணும்? இயேசு மேல அது மட்டும்தான் இருக்கணும். மனுஷன் சொல்லுவான் நீ தோத்து போயிடுவேன்ட்டு, ஆனா கர்த்தர் சொல்லுகிறான் நீ தான் ஜெயிக்குவ. என்னது? மனுஷன் சொல்றான் அவன் கதை அவ்வளவுதான்ட்டு, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் இல்ல மக, இனிமேதான் உன் வாழ்க்கையில வெற்றியின் படி ஸ்டார்ட் ஆகுது. வெற்றியின் படியில நீ ஏற போற. இனிமேலதான் உன் வாழ்க்கையில வெற்றியின் படியில ஏற போகிற. உன் கரத்தை பிடிச்சு கொண்டு போகிறது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. யாரும் கை
நிழலை தாங்குவான் போல இங்க யாரும் இல்லையே என் இயேசுவை போல இங்க யாரும் இல்லையே இங்க யாரும் இல்லையே இங்க யாரும் இல்லையே அவரை போல என்ன பார்த்துக்க இங்க யாரும் இல்லையே அவரை போல ஹல்லேலூயா இங்க பாருங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் பாவம் செய்தவர்களே அந்த பாவம் செய்து விட்டு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்றுக் கொள்கிறார்கள், சுத்தமாக்கப்படுகிறார்கள். உலகத்தில் இருக்கிற என்ன மனுஷனை காட்ட முடியும்? முற்றிலுமா பரிசுத்தமாகிற மனுஷனுக்கு யாரை காட்ட முடியும்? மனுஷனா பண்ண இயேசு கிறிஸ்துவை தவிர, இந்த பூமியில மனுஷகுமாரனா பிறந்த இயேசு கிறிஸ்து தவிர முற்றிலும் யாரும் பரிசுத்தமாக சரித்திரமே கிடையாது. இயேசு ஒருவரை பரிசுத்தமா வாழ்ந்தார். பாவத்தை பார்க்காத பரிசுத்த கண்களுடைய தெய்வத்தை ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். தெய்வத்தை ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனை தடவை தான் சொல்றது? 2020 நான் விழுந்து போனது உண்மைதான். 2020 நான் விழுந்து போனது உண்மைதான். ஊழியர் செய்யாத இருந்தது உண்மைதான். ஜெப கூட்டம் நடத்தாத இருந்தது உண்மைதான். ஒற்றுக்கொள்கிறேன்ப்பா, நான் படிக்கல எதையோ. ஆமா, நான் ஜெப கூட்டம் நடத்தாம இருந்தேன், ஊழியர் செய்யாம இருந்தேன். இப்ப கர்த்தரை முற்றிலும் ஆராதிச்சு கொண்டு கர்த்தருக்கு உண்மையா வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு தெரியுமா? ஆனா என் கர்த்தருக்கு தெரியும். முகத்தை பார்க்கிற உனக்கு என்ன பத்தி தெரியாது, ஆனா உள்ளத்தை பார்க்கிற கர்த்தருக்கு என்ன பற்றி முற்றிலும் அறிஞ்சிருக்கிறார். கர்த்தரை கூட வாசிச்சு கொண்டிருக்கிறார். பரிசுத்தம் இல்லாதவன் வாசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாத வேதத்தை தொட முடியாது. ஹல்லேலூயா. என்ன நினைச்சுக்கிறீங்க? கொஞ்சம் கர்த்தருக்கு பிடிக்காத பாவத்தை ஏதாச்சும் நான் ஒரு சின்ன காரியத்தை செஞ்சுட்டா கூட பைபிள் பக்கத்துல நடந்ததுக்கு பயப்படுவேன். பைபிள் எங்க இருக்குதா அதை தொடுத்து கூட போக மாட்டேன், பயம். ஆனா எத்தனை பாவம் செய்து விட்டு தைரியமா கர்த்தர் வேதத்தை தொடுறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க. நீங்க எத்தனை பாவம் செஞ்சு கர்த்தருக்கு மேல வாசி ஆராதிக்கிறாங்க. பயம் இல்லையா உனக்கு? கர்த்தருக்கு பிடிக்காத ஏதாச்சும் ஒரு சின்ன பாவத்தை கூட நான் செஞ்சேன் நினைச்சுக்கோ, இதை தொட்டுறதுக்கு பயப்படுவேன். இசைக்கருவியை தொடுறதுக்கு நான் பயப்படுவேன். இந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு நான் பயப்படுவேன். இந்த இடத்துல நான் வரமாட்டேன். ஒரு சின்ன கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு ஏதாச்சும் ஒரு பாவத்தை செஞ்சுட்டாக்கா கர்த்தரை நான் எங்க நிலையில பிரசங்கிக்கிறனோ அந்த இடத்துல நிக்கிறதுக்கு போயிடுவேன். இசைக்கருவி வாசிக்கிறதுக்கு போயிடுவேன். வேதத்தை தொடுறதுக்கு பயப்படுவேன். பாட்டு புக்க தொடுறதுக்கு பயப்படுவேன். கர்த்தர்கிட்ட அவ்வளவு பயபக்தியோடு நெருங்கணும். அன்னைக்கு ஒரு நாள் நான் பிரசங்கிச்ச கர்த்தருக்கு பயந்து வாழுங்கன்ட்டு ஒரு சபையில இருக்கிற விசுவாசி வந்து கமெண்ட் பண்றாரு. என்ன கமெண்ட் பண்றாரு தெரியுமா? கர்த்தர்கிட்ட பயந்து போக தேவையில்லைங்க, அன்பா போகணும். கர்த்தர் அன்பானவர் தாயா. அவர் அன்பா இருக்கிற மீண்டும் மீண்டும் பாவம் செஞ்சு கர்த்தரோட நாமத்தை தூசிச்சு கொண்டிருக்கிறார். அவர் அன்பா இருக்கிறவர் தானே இன்னும் கர்த்தருக்கு பிடிக்காத வேலை செஞ்சு கொண்டிருக்கிற. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில கூட வந்துச்சு. அந்த சொன்ன லவ் பண்ணிக்கணும், ஊரெல்லாம் சுத்த முடியாது.
நீ என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறன்னு தெரியுமா? ஆனா அதுக்காக உனக்காக நான் பைபிளை தூக்கி சைட்ல வச்சுட்டு உன் பின்னாடி சுத்த முடியாது. நீ என் மேல இந்த அளவுக்கு பைத்தியமா இருக்கிற எனக்கு தெரியும். ஆனா உனக்காக நான் பைபிளை தூக்கி வச்சு சுத்த முடியாது. எல்லாரும் நான் பண்ண மாட்டேன். நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். கர்த்தருக்கு தான் கொடுக்குவேன். அல்லேலூயா. கர்த்தர் மேல தாகமா இருக்கணும். அல்லேலூயா. யாருக்காக எதுக்காக இயேசுவை விட்டு கொடுக்க கூடாது. இயேசுவை விட்டு கொடுக்க கூடாது. அந்த பொண்ணு கெட்டு போயிடுச்சு. என் பேர் ஃபுல்லா கெட்டு போயிடுச்சு. ஜப கொடுத்து வந்தவங்கள நானு தப்பா பார்த்தேன். என்ன பொய்யுங்க. ஆராதனை கர்த்தரை துதிக்கிறன்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே என்கிட்ட ஜப கூட்டத்துக்கு வந்து அத்தனை பேருக்கும் தெரியும். ஜப டைம்ல நான் யாரும் கண்களை திறந்து பார்க்கவே மாட்டேங்க. ஆராதிக்கும் போது கர்த்தரையே லவ் பண்ணி ஆராதிப்பேன், பாட்டு பாடுவேன். பிரசங்கிக்கும் போது கண்களை மூடி கர்த்தரோட வார்த்தையை வாயில ஆண்டவர் பேசும்போது அப்படியான கண்ணு மூடி நான் பிரசங்கிக்குவேன். கர்த்தரோட சமூகத்துல ஆராதிக்கும் போது கர்த்தரை துதிக்கும் போது தேவ வார்த்தை குடிக்கும் போது நான் யாரும் கொஞ்சம் பார்க்க மாட்டேன் தெரியுமா? ஆனா நானு ஜப கூட்டத்துக்கு வந்தோம்ல நான் தப்பான முறையில பார்த்தேனா? நீங்க எப்படியா நம்பிக்குங்க. ஆனா ஒரு நாள் இருக்குது, அந்த நாள்ல கர்த்தர் எல்லாத்தையும் தெரியப்படுத்துவார். என் இயேசு எல்லாத்தையும் தெரியப்படுத்துவார். அல்லேலூயா. என் பேர் கெட்டு போறதுக்கு நீ தான் காரணம். ஆனா நீ பிளேட்டை மாத்திட்ட, என் மேல போட்ட, எல்லா பிள்ளையும் என் மேல போட்ட. சரி பரவாயில்ல விடு. இயேசு இப்ப என் பக்கத்துல இருக்கிறார். இயேசு என் வலது பக்கத்துல நீதியின் சூரியனா இருக்கிறார். 2020 நான் வந்துட்டு ஐயோ உட்காந்துட்டு இருந்தேன். ஐயோ என்ன ஆண்டவரே, என்னால ஒண்ணுமே முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, பேச முடியல, சிரிக்க முடியல, துக்கத்தோட உட்காந்து இருந்தேன். ஆனா இப்போ அப்படி இல்ல. இயேசு எனக்குள்ள இருக்கிறபடியா நான் இயேசுக்காக தான் பேசுறேன். இந்த செகண்ட்ல இருந்து நான் வாழ்கிற நாட்கள் எல்லாம் இயேசுக்காக தான் வாழ்வேன். இந்த செகண்ட்ல இருந்து என் வாழ்நாள் ஃபுல்லா இனிமே நான் இயேசுக்காக தான் வாழ போறேன். யாருக்காகவும் இல்ல, இயேசுக்காக தான் வாழ போறேன். இனி என் வாழ்க்கையில யாருமே எனக்கு வேணாம். நீ கூட எனக்கு வேணாம். யாருமே எனக்கு வேணாம். யாரு மேல அன்பு வச்சா அவங்க ஓடிடுறாங்க, ஏமாத்திட்டு போயிடுறாங்க. யாரு மேல அன்பு வச்சாலும் இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா, நீ அன்பு முற்றிலுமா அன்பு வைக்கிறது யார் மேல இருக்கணும்? இயேசு மேல அது மட்டும்தான் இருக்கணும். அன்புக்குரியவர் இயேசு. அல்லேலூயா. இயேசு உயிரோட இருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருக்கு உண்மையா பரிசுத்தமா அந்த கர்த்தர் நம்ம கூட தங்கியிருப்பார். ஆமென். God bless you. என்னங்க? அல்லேலூயா. கர்த்தரை துதிக்க நான் இங்க பாருங்க, ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லு ஈரமாயிட்டு பாத்தீங்களா? ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லு ஈரமாயிட்டு. நான் வந்துட்டு பாட்டு கூட ஸ்டார்ட் பண்ணல. ஏசப்பட்டப்பா என்ன மன்னிங்க ஆண்டவரே, எங்க அப்பாட்ட பாவம் பண்ணி பேசிட்டு வந்து இங்க உக்காந்த உடனே அப்படியே தண்ணி ஊத்தினே இருக்குது. தலையில முடி, முகம், துணியெல்லாம் தண்ணி ஊத்தி ஃபுல்லு நினைச்சிட்டேன். ஓகேங்க. இயேசு உண்மையானவருங்க, இயேசு வல்லமையானவருங்க, இயேசு அற்புதம் செய்றவருங்க. இயேசு மனுஷன் சொல்லுவான் நீ தோத்து போயிடுவேன்ட்டு, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் நீ தான் ஜெயிக்குவ. என்னது? மனுஷன் சொல்றான் அவன் கதை அவ்வளவுதான்ட்டு, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் இல்ல மக, இனிமேதான் உன் வாழ்க்கையில வெற்றியின் படி ஸ்டார்ட் ஆகுது. வெற்றியின் படியில நீ ஏற போற. இனிமேலதான் உன் வாழ்க்கையில வெற்றியின் படியில ஏற போகிற. உன் கரத்தை பிடிச்சு கொண்டு போகிறது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. யாரும் கையை பிடிச்சு கொண்டு போகிறார்? இயேசு கிறிஸ்து. பயப்படாத, கலங்காத, திகையாத. இயேசு அறிஞ்சும் புரிஞ்சும் தெரிஞ்சும் யார் பின் வாங்கி போயிட்டு பார்த்த இங்க வந்து கர்த்தரோட வார்த்தை என் வாயில இருந்து கேட்ட தம்பிங்க போயிட்டு அங்க டான்ஸ் பண்ணிங்கிறத கேள்விப்பட்டேன். மனசு ஒடிஞ்சு போயிட்டேன் தம்பி. கர்த்தரோட வார்த்தை எல்லாமே கேட்டுட்டு அவங்க போய் டான்ஸ் பண்ணிங்கிறீங்களா? டான்ஸ் கர்த்தர் அடிச்சா தாங்க மாட்ட நீ. அக்காலத்திலே மோசே போய் 10 commandments வாங்குறதுக்கு மேல போகிறார். மலை மேல ஏறி போகும்போது வரத்துக்குள்ள அதே போலதான் டான்ஸ் ஆடி இருந்தாங்க. கல்லுக்கு டான்ஸ் ஆடி இருந்தாங்க. வந்தாரு. இயேசுவோட கோபத்துக்கு ஆளாவாதீங்க. வயலன்ஸ் சொல்லக்கூடாது, அப்படி பண்ணிடுவார் அவரு. துக்கப்படுவேன், ரொம்ப வேதனைப்படுவேன். இயேசுவோட கோபத்துக்கு ஆளாவாத, ரொம்ப துக்கப்படுவேன். பாய். God bless you. இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா.
God bless you. Bye. Bye. உண்மையா பாவம் பண்ணி பேசிட்டு ஏசப்பா கொடுங்க, உங்க வீட்டுக்குள்ள அவர் வந்து உங்க பக்கத்துல நிக்குவார். பாய். கர்த்தருக்கு விரோதமா நிக்கிற, கர்த்தருக்கு விரோதமா பேசுகிற எல்லா தீய வாய்களை, எல்லா பொல்லாத மனுஷர்கள் வாய்களை, எல்லா விதமான பொல்லாத அசுத்த வாய்களை என் இயேசு கட்டி கொண்டிருக்கிறார். இயேசு ராஜா எனக்கு விரோதமா பேசுகிற வாய்களை இயேசு கட்டி கொண்டிருக்கிறார். எனக்கு விரோதமா மட்டும் இல்ல, இந்த வீடியோ பாக்குற நீ கர்த்தருக்கு உண்மையா இருந்தா உன் அக்க விரோதமா பேசுறார்களே அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்களே, அவர்கள் வாய்களை கர்த்தர் கட்டிப்படுகிறார். இயேசு ராஜா அப்பா, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்களே இவர்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் கதவு மூடப்பட்டிருந்தால் அவைகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, இந்த வீடியோ பார்க்கிறார்களே இவர்களுக்கு என் கர்த்தரால் வரப்போகிற எந்தெந்த ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போயிருக்கிறதோ, அந்த கதவுகள் மூடப்பட்டு போயிருக்கிறதோ, அந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென். Hallelujah.